ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சரடி காசை பக்கப்புறம் சரடி காசையில் நம்ம ரோஹிணி இருக்காங்களே ஹூன்னு சினிங்கிக்கிட்டே வெளியே வந்து நிற்க, வெளியே வந்து நின்று இவங்க வந்து கேட்க, அதுக்கப்புறம் ஒன்றா ரெண்டா என்ன ஐயாச்சாமி இன்றைக்கி விட்டு போதுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விட்ட போட்டுவிட்டு அந்த பொண்ணு ஆட்டையை களைச்சி விட்டுருச்சுங்க. அதே கோவத்தோட உங்கள் வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம விஜயா வந்துட்டு, டேய் அம்மா கப்பலில் வாங்க, ஏரோப்ளைனில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுது. என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, என்னை ஃபாரினில் கூப்பிட்டாங்கன்னு அங்கேயும் சொல்லிட்டு இருக்கேன். ஏமா உன் அலும்பு தாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆப்படிக்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீ வேற அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் இது செகண்ட் மேரேஜ் தானேன்னு அடித்தாங்க பாருங்க, நெத்தி அடியாக நம்ம ஸ்ருதி. அதாவது பானைக்கேற்ற முடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஜயாக்கேற்ற ஒரே ஒரு ஆளுனா நம்ம ஸ்ருதி மட்டும்தாங்க. நம்ம மீனா ஒரு பக்கம் வீட்டில் உள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம முத்துவோட ஷெட்டுக்கே வந்து அவங்க மாமியார் வந்து பேசின விஷயத்தை இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சத்யாவுக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுப்பா அப்படின்னா, இவர் தான் காதலை சேர்த்து வைக்கிறதுல காதல் கோட்டை மன்னனாக இருக்காரு, இவர் எப்படிப்பா வார்னிங் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏன் உங்கள் அம்மாட்ட சொன்னீங்க நீங்கள் ஒரு பக்கம் சத்தா போட, அதுக்கப்புறமா இவங்க வந்து தாலிக்கொடி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாராமா. பொண்டாட்டியை திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணுறதுக்கு தாலிக்கொடியா இப்படிலாம் சொன்னால் வீட்டில் எல்லா நாளும் சண்டைதாயா நடக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாலிக்கொடியை போட்டதுக்கப்புறமா முத்து நோட் பண்ணிட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது என்னால் முடியாதுன்னு சொன்னீங்களா, இப்போ பாருங்க வேற லெவலில் நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இவருக்கே ஒரு தன்னம்பிக்கை பிறக்குதுங்க. அந்த டைம் பார்த்து விஜயா இதெல்லாம் ஒரு விஷயமான்றாங்க. உனக்கு எதுதான் விஷயமா தெரியாது, இந்த மனோஜ் ஒரு பக்கம் தும்முனா விஷயம்தான், நடந்த விஷயம்தான். அதுக்கப்புறம் மனோஜ் வீட்டில் வந்து அந்த ஹரிணி வீட்டில் இருக்கவங்க சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.